அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னடா இது நாம் தமிழர் கட்சிக்குள்ள ரகசியம்னு பேசுறாங்க, ஆனா எல்லா விஷயமும் வெளி வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிற வேலையில தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துரோகிகள் புகுந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. எப்படி இந்தியாவுக்குள்ள நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பிற கட்சியுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள நுழைஞ்சு கட்சியுடைய ரகசியங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கலந்தாய்வு கூட்டம் நடத்துறதும், அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்க அனைவருமே நேரடியாக தாக்குற மாதிரி சீமானவர்கள் பேசியிருந்ததும், இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒரு தனியான லிஸ்ட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா யார் யார் புதிதாக இணைந்திருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி கட்சிக்குள்ள நுழைஞ்சாங்க, இதற்கு முன்னதாக எந்த கட்சியில் இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தற்போது சாட்டை துரைமுருகனும் சீமானும் இந்த ஒரு மிஷினை கையில் எடுத்ததற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, 26 தேர்தலுக்காக இன்னும் பல விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி துரோகிகளை வெளியேற்றினா மட்டும்தான் நம்மளுடைய ரகசியங்களாகவே இருக்கும், அல்லது நமக்கே தெரியாம எல்லா விஷயங்களும் கசிய ஆரம்பிச்சிடும். இதனால முதல்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த துரோகிகளை அப்புறப்படுத்துற வேலையை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் சாட்டை துரைமுருகன் மற்றும் இடுமணம் கார்த்திக் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேலையில தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. டிசம்பர் மாசம் இறுதிக்குள்ளாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரி புதிதாக இணைந்தாங்களோ, அது மட்டும் இல்லாம யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்களை அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்கள அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை உண்டு பண்ணி அவங்க மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்குறது அல்லது அவங்கள கட்சியிலிருந்து வெளியேற்றுறது, இந்த ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் தான் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் கட்சியுடைய ரகசியங்கள் வெளியே போகுது அப்படின்றத நிச்சயமாக கட்சி தலைமை ஏற்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமான் என்ன பேச போறாரு அப்படின்றது பொதுக்கூட்டத்தில் பேசினாதான் நல்லா இருக்குமே தவிர, அந்த ஒரு விஷயம் அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டாலோ அல்லது கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை இணையதளத்தில் யாராவது வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் சுவாரஸ்யமற்றதாக மாறிடும் அப்படின்ற காரணத்தினால தான் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டியே தேரணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை சாட்டை துரைமுருகனும் இடுமணம் கார்த்தி எடுக்க ஆரம்பிச்சிருது அப்படின்றது ரொம்பவே பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.